தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிஏஏ சட்டம், முத்தலாக் சட்டம், வக்போர்டு சட்டங்கள் என்று இது அத்தனையும் கொண்டு வந்தது பிஜேபி. இது எல்லாத்தையும் அமைதியா தன்னை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு ஆதரிச்சது எடப்பாடி பழனிசாமி. சமீபத்தில் FCRA அப்படின்னு ஒரு சட்டம், வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம், திருத்த சட்டம், அதை கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பகுதியிலே ஏன் தமிழ்நாடு முழுவதும், இந்த நாடு முழுவதும் பல பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், முதியோருக்கான காப்பகங்கள், யாருமே ஆதரவற்றவர்களுக்கான காப்பகங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவது நம்முடைய சிறுபான்மை மக்கள் நடத்தக்கூடிய இந்த காப்பகங்கள்ல வெளிநாட்டு பணம் வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ NGOக்கள் அவது வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பிஜேபி என்ன நினைக்குது, அந்த பணம் தன்னுடைய கட்சிக்கு மட்டும்தான் வரணும், வேற யாருக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க.